ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி வடை கறி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறேன். மினிமம் 2 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இதோட நான் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேன். ஒரு 2 காய்ந்த மிளகாய் உள்ளே போட போகிறேன். அது அந்த வடைக்கு லைட் காரம் கொடுக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, அது அந்த வடைக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இது ரெண்டையும் அதோடு சேர்த்து போட்டு நல்லா ஊற வச்சிட்றேன். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா நல்லா கடலைப்பருப்பு ஊறி இருக்குது. இதை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொரன்னு நான் அரைச்சி எடுத்து வைக்க போகிறேன். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சா அந்த வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வடையை நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இதை ஸ்டீமில் வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். நான் சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக நான் எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறேன். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வடை மாவை குட்டி குட்டி வடையாக, அதாவது ஷேப்பாக போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே எடுத்து நம்ம போட்டு விட்டுடலாம். நிறையா போடலாம், ஜஸ்ட் லைட்டாக வெந்தால் போதும். ஏன்னா திருப்பி நம்ம வடைக்கறி செய்யும்பொழுது வேக வைப்போம். அதனால் லைட்டாக பொரித்து எடுத்தால் போதும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். இதை நம்ம ஆயில் இல்லாமல் வடிகட்டிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஒரு செட் வடை எடுத்தாச்சு. அடுத்த செட்டு போட்டுடுறேன். அதையும் அதே மாதிரி அந்த பேன் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். ஒரு சைடு வெந்தவுடனே திருப்பி விட்டுட்டேன். ஓரளவு வெந்துருச்சு, எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், வடை ரெடியாக இருக்குது. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். ஆயில் வேணும், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1½ ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு கொத்தமல்லி. நான் அதே பேனை யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டேன். ரிமைனிங் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு அதில் ஸ்பைசஸ் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் உள்ளே போட்டுடலாம். அதையும் போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பேரண்ட் ஆகட்டும். 1 ஸ்பூன் 1½ ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் உள்ளே போட்டுட்டு சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் வடைக்கறி குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். பச்சை வாசனை வரக்கூடாது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா பழமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வதக்கிட்டே இருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம்னா தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும், நல்லா மேஷ் ஆகிடும். அதனால் உப்பு போட்டுட்டு வதக்குறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள் தூள், 1½ ஸ்பூன்ஸ் மிளகாய் தூள்,
2 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள், அதோட கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினா போதும். அந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூளோட பச்சை வாசனை போயிடும். நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம இது கூட்டு மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் இந்த அளவுக்கு ஒரு 300 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். அந்த வடை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடுறேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த வடை பீசஸை நான் கொஞ்சம் அப்படியே நொறுக்கி விட்டுடுறேன். பாருங்கள், கொஞ்சம் ஓரளவு அப்படியே நொறுக்கி விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம குழம்புல போட போகிறோம். குழம்பு கொதிச்சிருச்சா பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதை வடை பீசஸை உள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் அந்த மசாலாவில் அந்த வடை நல்லா ஊறட்டும். ஊறினா தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்தி, ஆப்பம், தோசை அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான வடைக்கறி ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த வடை பீசஸை மசாலாவில் ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசையோ சப்பாத்தியோ சூடாக செஞ்சு அதோட தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.